ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ், ஒரு 22 பேஜ் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாடல் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய 1 மார்க்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. 1 மார்க்ஸ் நீங்கள் புக் பேக்கில் இருந்து நிறைய படித்தாகணும். மற்றபடி இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். ஒவ்வொரு கொஷினுமே டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை கம்பல்சரி வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பயாலஜி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களால் ஈஸியாகவே 70+ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸாமுக்கு படிக்கலை, இல்லை ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன், இல்லை ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த கொஷின்ஸை வந்து செக் பண்ணியாச்சும் பார்க்கணும். எந்த கொஷினாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி படித்தே ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸாம் பற்றியான ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வருமா அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். வீடியோவில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி வாட்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் ஒன்று கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து நிறைய கொஷின்ஸ் நோட் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை பற்றி வீடியோ எண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எது அப்படின்றத நீங்கள் கிளாஸ் டெஸ்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகும். நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டட் இருக்கும். அது எல்லாமே கம்பல்சரி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 மார்க்ஸ் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். நீங்கள் புக் பேக்கில் இருந்து எல்லாமே கம்பல்சரி ஒரு முறையாச்சும் ரீட் பண்ணிட்டு போங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் தான் வரும். அது நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன கொஷின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்துட்டு எல்லா கொஷின்ஸுமே உங்களுடைய புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டட் ஒரு சில நியூ கொஷின்ஸ்லாம் இப்போ தான் படிப்பீங்க. அதனால் உங்களுக்கு மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வந்து ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நியூ கொஷின்ஸ் இப்போ நிறைய பேர் படிப்பீங்க, நிறைய கொஷின்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க கிளாஸ் டெஸ்ட்டில் படிக்காமல். அவங்களுக்காக இது சொல்கிறேன். எல்லா கொஷின்ஸும் படித்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம் இருக்கிற லீவில் வந்து நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிற ஐடியாவில் இருப்பீங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபஸ்ட் லெசனில் இருந்து கண்டினியூஸாக போகாதீங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அப்படின்னு சொல்லிவிட்டு 1 by 1 நீங்கள் படிச்சுட்டு போகாதீங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட் படிச்சிங்களா, அடுத்து 5th யூனிட், அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படித்து ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களால் இருக்கக்கூடிய டைமில் ஈஸியாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாமை வந்து நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி வந்து டயக்ராம்ஸ் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது தமிழ் மீடியத்துக்கு வந்து நான் கொஷின்ஸ் தரலை,
அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கொஷின்ஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராம் சொல்லியிருந்தால டயக்ராமில் வந்து பார்ட்ஸ் குறிக்கிறது அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் கம்பல்சரி வந்து பிக் கொஷின்ஸில் வந்து கம்பல்சரி இருக்கும். 2-3 கொஷினே அந்த மாதிரி இருக்கும். தேரி மட்டும் இல்லாமல் டயக்ராமும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா கொடுத்துருங்க. உங்களுடைய எக்ஸாமில் அழகாக அண்டர்லைன் பண்ணி பிளாக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பென்னு, அதாவது ப்ளூ பென் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த பென்னில் மட்டும்தான் ஃபுல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணி மார்க்ஸ் பண்ணி பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாகவே மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இருந்தது, நீங்கள் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் கொடுத்த கொஷின்ஸ் மட்டும்தான் படித்தேன், நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் இல்லை, இது என்ன நியூ சேனல் புதுசாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாடலுமே கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸாக பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கொஷின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கொஷின் கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுடைய டைமிங் வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமில் வந்த கொஷினுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டனி எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அடுத்து அப்லோட் பண்ணலாம். அதையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன கொஷின்ஸ் என்ன டவுட் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.